நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருவங்காடு தொழில் மருந்து தொழிலக தொழில் சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருப்பூர் MP சுப்ராயன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். செய்தியாளர்களின் சந்திப்பின் போது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முப்படைகளுக்கு தேவையான தளவாடங்களை உற்பத்தி செய்து கொடுத்து உறுதுணையாக விளங்கும் 219 வருடம் பழமை வாய்ந்த 41 தொழிற்சாலைகளை மத்திய அரசு ஆத்மா நிர்மல பாரத் திட்டத்தின் கீழ் பொதுத்துறையாக மாற்றி அதன் பிறகு தனியார் மயமாக்க முடிவு செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் வகையில் அமைந்துள்ள அருவங்காடு வெடிமருந்து ஆலயத்தின் தொழிலாளர்கள் மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் வேலை செய்து வருகின்றனர். இத்தொழிற்சாலை தனியார் மயமாகவும் பட்சத்தில் பணி நிரந்தரம், சமூக ரீதியான இடஒதுக்கீடு மற்றும் வேலை வாய்ப்பில் ஒதுக்கீடு இருக்காது. இதனால் தொழிலாளர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும். எனவே மத்திய அரசு மேற்கொண்ட திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். பிரதமர் மோடியின் கனவு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றவுடன் பாஜக கொண்டு வந்த திட்டங்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும். பழமை வாய்ந்த அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலையை நவீனப்படுத்துவதுடன் மாவட்ட இளைஞர்களுக்கு பணியில் முன்னுரிமை வழங்கப்படும். மேலும் AITUC உடன் இணைந்து மத்திய அரசின் தனியார் மையம் திட்டத்தை கைவிடவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம். இதற்கு நீலகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள மக்கள் உறுதுணையாக இருந்து இத்தொழிற்சாலையை பாதுகாக்க முன்வர வேண்டும் என கூறினார். இக்கூட்டத்திற்கு கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வகிதா மேதா, பொதுக்குழு உறுப்பினர் பெல்லி, தொழில் சங்க பொது செயலாளர் போஜராஜ், AITUC தலைவர் மூர்த்தி, வெடிமருந்து தொழிலக தொழில் சங்க பொது செயலாளர் ஹரிஹர சுப்பிரமணியன், சங்க உறுப்பினர்கள் மற்றும் பலர் உடனிருந்தனர்.